வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களை காப்பாற்றிய மீனவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ் பாராட்டு விழா நடத்தியதை போன்று மீட்புப் பணியில் ஈடுபட்ட சமூக ஆர்வலர்களுக்கும் செய்யப்படுமா என்ற கேள்வியை எழுப்பிய செய்தியாளர்களிடம் தமிழக மீனவர் நலன், மீன்வளத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், எனது துறையை தான் நான் பார்த்துக் கொள்ள முடியும் என்று பதிலளித்தது அருகில் இருந்த சமநலத்துறை அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் அனைவருக்கும் சிரிப்பலை ஏற்படுத்தியது. கொடுத்தது இல்லாமல் என்னென்னா அவங்க நல்லா மனநிறைவோடு சாப்பிட்டு போனோம். ஏன்னா மக்களை காட்டணுங்கிற பதில் இன்றைக்கி மீன்வளத்துறையை பொறுத்தவரையில் என்னென்னா எந்தெந்த இடத்துல தூண்டில் வளைவு வேணும், எந்த இடத்துல தடுப்பு சோறு வேணும், எந்த இடத்துல ஹார்பர் வேணும், இதெல்லாம் குறிப்பெடுத்து தமிழகத்தின் முதலமைச்சர் வச்சு உத்தரவு பெற்று இன்றைக்கி கடுமையாக தமிழ்நாடு முழுவதும் அந்த பணிகள் நடைபெற்று வருது. அது மட்டுமல்ல, இன்றைக்கி ராமநாதபுரத்தில் பாசி மூலம் பாசி வளர்த்து அதை உணவுப் பொருளாக மாற்றக்கூடிய அந்த வேலையும் இன்றைக்கு திறமையாக நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடியில் நடந்த புயல் வெள்ள சேத பணியில் ஈடுபட்ட மீனவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா தமிழக சமய நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் தமிழக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது மீண்டும் தூத்துக்குடியில் நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடுவீர்களா என்ற செய்தியாளர்கள் கேள்விக்கு, நீங்கள் போட்டியிடுங்கள் என்று கூறினால் போட்டியிடுகின்றேன், வேண்டாம் என்றால் வேண்டாம் என்று தெரிவித்தார். மேலும் உங்களது கட்சி தலைமை என்ன கூறுகிறது என்று நிருபர் கேட்டதற்கு, நமது முதலமைச்சர் எடுக்கும் முடிவுதான் இறுதி முடிவு என்று பதிலளித்து சென்றார். ஒரு அடிப்படை நாகரீகம் என்பதை நாம் தாண்டி செல்லக்கூடாது என்பதுதான் நான் நினைக்கக்கூடிய ஒன்று. ஆட்சி மாற்றம் நீங்க சொல்லுங்க, நீங்க போட்டியிடலான்னு சொன்னீங்கன்னா போட்டிடுறேன், வேண்டான்னு சொன்னீங்கன்னா வேண்டாம். திமுக எம்எல்ஏ மகன் வீட்டில் பட்டியலின பெண் தாக்கப்பட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆளும் கட்சி எம்எல்ஏ என்பதால் விட்டுவிடாமல் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவருமான வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு மற்ற மாநிலங்களில் விடுமுறை அளிப்பது போன்று தமிழ்நாட்டிலும் விடுமுறை அறிவிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு வலியுறுத்தினார். நெல்லை மாவட்டம் கருங்குளத்தை சேர்ந்தவர் ஆறுமுகம். இவர் கட்டிட வேலை செய்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி மகன் மற்றும் மகள் உள்ள நிலையில் மேலப்பாளையம் ராஜா நகர் 3வது தெருவில் கட்டிட வேலையில் ஈடுபட்டுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக கட்டுமான பணி நடைபெற்ற வீட்டின் அருகே இருந்த சுவர் இடிந்து இவர் மேலே விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே ஆறுமுகம் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பாளையங்கோட்டை தீயணைப்பு குழுவினர் உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து மேலப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக இளைஞரணி 2வது மாநில மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நேற்று சேலம் சென்றடைந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் விமான நிலையத்திலிருந்து காமலாபுரம் கிராமம் வரை சாலையோரமாக வரிசையாக நின்று சிறப்பு வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சரின் கார் காமலாபுரத்தை கடந்து சென்றதும் சாலையில் நிறுத்தி வைத்திருந்த வாகனத்தை போலீசார் அனுப்பி வைத்தனர். அப்போது வேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர் ஒருவர் சாலையோரம் நின்றிருந்த அன்பழகன் என்பவர் மீது மோதியதில் அவர் மயங்கி விழுந்து மருத்துவமனை சிகிச்சைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து ஓமலூர் போலீசார் விபத்து குறித்து நடத்திய விசாரணையில் விபத்தில் உயிரிழந்தவர் வாழப்பாடி அருகே ஏத்தாப்பூரை சேர்ந்த அரசு பேருந்து ஓட்டுநர் அன்பழகன் என்பதும் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளதும் தெரியவந்தது. இதனிடையே விபத்தை ஏற்படுத்திய தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த காளிமுத்து என்பவரும் காயமடைந்த நிலையில் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து இந்த விபத்து குறித்து ஓமலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.